இல்லைன்னு சொல்லுது. நாம சிருஷ்டி என்று நினைச்சு கொண்டிருக்கிறோமே, இந்த உடல் எல்லாம் கர்ம பிரபஞ்சம். இல்லைன்னு சொல்லுது. அது இல்லைன்னு சொல்லுது. அது இல்லைன்னு சொல்லுது. இல்லைன்னு சொன்னா பின்னால அது உள்ளம் பூரணமா அதை ஏற்றுக்கொள்ளுது. சொன்ன சொல் மட்டும் சரி வராது. உள்ளம் ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வரவே. அப்படி உள்ளம் பூரணமா ஏற்றுக்கொண்டா உள்ளம் தெளிவடையும். உள்ளம் பரிசுத்தமான நிலையுமே அங்கே ஏற்படும். அந்த பரிசுத்த நிலைதான் இல்லல்லா என்னும் பொழுது அல்லாஹ்தான் சிருஷ்டியா இருக்கிறான். அல்லாஹ்தான் சிருஷ்டி. சிருஷ்டிகள் இல்ல, சிருஷ்டி. தெளிவு உள்ளம் பூரணமாக ஏற்றுக்கொள்ளும். அறிஞ்சு கொள்ளும் என்ற அறிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உள்ளமே ஏற்றுக்கொள்ளும். பேச்சுல பாருங்க, சொல்றாங்க எல்லாம் அறிஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம், இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளுது இல்லையே, இந்த நாசமா போற உள்ளம் என்று சொல்றாங்க சிரிச்சு சிரிச்சு. அது மாதிரி உள்ளம் ஏற்றுக்கொள்ளது. அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வந்தா அவர் தான் சிருஷ்டி. எப்படின்னா நம்ம இதுக்குரிய பாடத்தை நம்ம நேரப்பட படிச்சிட்டோம். பிறப்பும் இல்லாம பிறப்பும் இல்ல இறக்கையும் இல்லைங்கிற பாடத்துல நம்ம நேரப்பட படிச்சிட்டோம். அதனால நமக்கு சிருஷ்டிக்கு பிறப்பும் இறப்பும் இல்லையே. அப்ப அதனால நமக்கு அந்த பகுதி இப்ப சிருஷ்டிங்கிறது இல்லைங்கிறது தெளிவில்லாத ஒரு பிரச்சனை தான் இப்ப நம்ம கிட்ட இருந்தது. இப்ப இப்படி புதுசான ஒரு விஷயம் இல்லை நமக்கு. அந்த பேசுக்கோட களிமாவோட எடுத்தா எல்லாம் சரியா புரிப்பட்டு இல்லதானே. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதோ நான் உலகத்துல பிறந்து வாழ்ந்து இப்படி இருக்கணுங்கிறது ஒரு நம்மளோட அந்த புலனுக்கு அருவா இருக்கிறதால நம்ம அப்படி நம்பிட்டு இருக்கோம். அது சிருஷ்டிகள். சிருட்டிங்கிறது இல்லை. சிருட்டிங்கிற இடம் இல்லை. அது இறப்பு. அந்த இறப்பும் பிறப்பும் மறைச்சி. அது வேத புத்தியும் சூழ்ச்சி. அப்ப வேத புத்தி செய்த சூழ்ச்சி தான் அது. அந்த சிருட்டிட உண்மை நமக்கு விளங்கினா அது அங்க இருக்கிறது ஹக்காகத்தான் இருக்கும். அது ஹக்குடைய பேச்சு தான் அது. அவர் வெளியாகிற பேச்சு அதான் இருக்கும். அது அவர் கடந்த நிலையில சிருட்டி என்ற நிலையில அவர் இருக்கிறார். இப்ப நமக்கு என்ன தெளிவில்லம் என்ற சிருட்டி என்றால் என்னங்கிறது தெளிவில்லாம இருந்தது உண்மையிலே. அந்த எது சிருட்டி எது சிருட்டிகள் என்கிறது இல்ல. நம்ம நினைச்சிட்டு இருந்த சிருட்டிங்கிறது இது பன்மை. சிருட்டிய பன்மையில நம்ம சொன்னா சிருஷ்டிகள் இருந்தா நம்பிட்டு இருந்தேன். நான் என்ன அப்படித்தானே நம்பிட்டு இருந்தேன். சிருஷ்டிகள் என்னும் பொழுது கற்புலன் போலி கூட்டு. சிருஷ்டி என்னும் பொழுது அதுக்கும் அந்த பாட்டு நிறைய பாட்டுகள் வருது. படுத்திருங்க பாபு. பேரண்ட யாவும் நீ என்று ஆண்டான், பேரண்டும் யாவும் நீ என்று ஆனால் பெரியோன் கலிபா பேரருள் பெற்றார். அந்த இடமெல்லாம் அதுதான் காட்டு. அந்த இடத்தை முன்னோக்கி போறதுதான் அந்த இவ்வளவு இந்த பேச்சு, இந்த முறாக்கபா சிந்தனை எல்லாம் நோக்கி முன்னேறி போறது. சரி போறது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தொடர சொல்லுவோம். எப்படின்னா நமக்கு சில ஒரு ஆளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவருதான் பேரு தான் நமக்கு தெரியாம இருக்கும். தெரியுமா சில விஷயம்? நான் உங்களை தெரியும் உங்களை, ஆனா உங்களோட பேர் எனக்கு தெரியா. இன்னும் அதுதான் உங்களோட பேர் நம்ம கேட்போமே. அது போல உள்ள ஒரு நிலைதான் எனக்கு இருந்தது. உள்ள பிரச்சனை இதுதான். அப்ப அதுதான் எனக்கு தெளிவு இல்லாம இருந்தது. அப்படியுமே இருக்கு. அதை தெளிவுபடுத்திக் கொண்டா இன்னும் லேசா நம்ம லேசன பாடுதான் நமக்கு. நம்ம இந்த பௌமியும் எனக்கும் ஒரு நடந்த இதுதான். அப்தும் ரப்பும். அப்துக்கு தன்மை இருக்குங்கிறதும் அதுக்கு தத்துவம் இருக்குங்கிறது அவர் சொன்னதும் அப்படி இல்லை. ரெண்டு அந்த போனது எல்லாம் அதுதான். அப்துதான் ரப்பா. அப்துட தன்மையில தான் ரப்பம் இருக்குங்கிறத அவரோட அந்த விஷயத்தை நான் சொன்ன அவர்கிட்ட என்ன இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா. அப்ப திரையாக இருந்தது யாரு? முகம்மது நபி. அந்த முகம்மது நபி வாயில வந்தது யாருடைய பேச்சு? இறை பேச்சு. அப்ப இந்த சிருட்டி இந்த நம்ம ஒரு ஆளை பேப்பமே அவருடைய வாயிலிருந்து வாரது அல்லாவுடைய பேச்சு. அவருடைய கருத்து இந்த அஸ்மா தோட்டங்களுக்கும் சக்தி இருக்கு. இந்த அஸ்மா அதாவது சிருஷ்டிகளும் இயங்குது என்று நினைக்கிறேன். உண்மையிலே அது வெறும் தோட்டம். மற்றது இயக்குற அந்த சக்தி தான் சிபத்து. அதுதான் சிருஷ்டி.
அஸ்மா தானே, வெறும் அஸ்மாவும் தோற்றம் தான். அப்ப நம்ம இந்த சிருஷ்டி நாமங்கள். அப்ப நாமங்களுக்கும் தனித்தனி குறிப்பிட்ட சக்தி இருக்கு என்று சொல்றது அது சிறுக்குள்ள கொண்டு பேசுறா. அது அவனுக்கு விளங்குது. அதாவது களிமாவுடைய உண்மை அவனுக்கு புடிப்படை. அதனாலதானே அந்த போர்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. கரெக்டா மாத்தா அப்படி நமக்கு இந்த இறை அஸ்மாவும் தோற்றத்தை தவிர அது ஒரு படைப்பில்லை என்று சொல்றது இருக்குதானே. இப்ப படைப்பில்லை உண்மையை பார்க்க போனா அது படைப்பில்லை, உண்மைதானே. அது அஸ்மா, அது வெறும் தோற்றமாக இருக்கி, வெறும் தோற்றம். அந்த அஸ்மாவுமாக இருக்கிறது, உண்மையில படைப்பு இல்லை. சிருஷ்டிகள்ங்கிறது சிருஷ்டிங்கிறதுக்கு தான், அதுதான் தோற்றம். சிருஷ்டி தான் படைப்பு இல்லை, அதுதான் சிபத்து, அதுதான் படைப்பு இல்லை. அஸ்மா தோற்றமே படைப்பு இல்லை, படைப்பில்லை. இப்படி இந்த ஒரு 3-4 நாளைக்குள்ள இந்த தெளிவு ஏற்பட்டு படிப்படியாக தெரிஞ்சு கொண்டு போகலாம். ஆனா அதோட கட்டாயம் இந்த தியானமும் நடந்து கொண்டே இருக்கவே உள்ளது. காலை குறைஞ்சது காலை மாலை தியானம் நடக்குது. அப்ப தெளிவடைஞ்சு கொண்டே போகும் நிச்சயமா. இது உள்ளத்துல நம்ம உயிரோட்டமாக ஓடிட்டு இருக்கிறது, அதுதானே தியானம்ங்கிறது. தியானம் ஒரு விஷயத்துல அதுலயும் முழு கவனத்தை செலுத்துறதுதான் தியானம்ங்கிறது. தியானம் வேண்டா வேற ஒரு ஒன்றும் இல்ல. தியானம் வேண்டா ஒரு விஷயம் ஒன்று எடுத்தோம்னா அதுல முழு கவனம் ஃபுல்லா அதுல போக்கஸ் பண்றது, அதுதான் தியானம்ங்கிறது. அப்ப நம்மளோட அன்றாட வேலையிலயும் நம்மளுடைய சிந்தனை போயிட்டு இருக்கும். இது இந்த விஷயத்துல போயிட்டு இதுல நம்ம குழப்பம் இருக்கு. இதை குழப்பத்தை நம்ம கிளியர் பண்ண வேணும். அப்ப அதையோ யோசனை பண்ணி அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன இருக்கு, பேசின பேச்சுகள் என்ன இருக்கு, அதுகளை கேட்டு கிளியர் ஆகுது. எனக்கு இன்றைக்கு அது கொஞ்சம் நல்லா கிளியர் ஆயிடுச்சு இந்த விஷயத்துல. நேற்று இந்த போன்ல அந்த டவுன்லோட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்து, அப்ப பேசின பேச்சுகளை இருந்து அப்படி கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் கிளியர். என்ன அமைதியா இருக்கிற, பேசுங்களா. ராபி அஜிவா சொல்லுங்க. சொல்லுங்க ராபி. என்ன நேற்று பேசினது கரெக்ட் தானே பிரபு? நமக்கு அதுல கிளியர் தான். அது நமக்கு எடுத்து அதுல ஓகே, நம்ம பிரச்சனை இல்லை. ஆனா நாம என்னங்கிறது என்னன்னு சொல்றேன். நாம் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் வேற. சிருஷ்டியை தான் இருக்கிற பொருள் இதுதான் பொருளா இருக்கிறது. சிருஷ்டிகளை திருட்டி நம்பிட்டு இருந்தது. அந்த நான் கொஞ்சம் கேட்டியா? எனக்கு இல்லை வரலையே. உங்களுக்கு நம்ம கால் பேசினேன், அது பிறகு அனுப்பி விட்டேன். உங்களுக்கு சைக்கு அனுப்பி விட்டேன். சைக்கு கேட்டீங்களே, அது ஆபீஸ்ல இதுதான். அதுல ஆரம்ப படியில இருந்து சிருஷ்டிகளை ஸ்டார்ட் பண்ண இடம். அஸ்ஸலாமு அலைக்கும். ராஃபி, அந்த 5 ஆடியோவையும் குழுமத்துல திரும்ப போட்டுருங்க, எல்லாரும் கேட்கட்டும். உறவாட்ட முடிய சரியா, உறவாட்ட முடிய 1, 2 நம்பரை போட்டு 5 போடுங்க. நேற்று நம்ம கொஞ்சம் தெளிவா தான் எடுத்தோம் எல்லா விஷயத்தையும். இன்னும் அதுல வேணுமென்னா நாம தெளிவு காணலாம். இன்னும் அதுக்குள்ள என்னையாவது தெளிவு காணணும் என்று சொன்னா, இன்னும் இதுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய விளங்க வேண்டிய விஷயமும் இருக்கிறது. நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ள பேசுறதால அது 1 ஹவருக்குள்ள மட்டும் கொஞ்சம் சுருக்கி அந்த சப்ஜெக்டை பேசுறோம். இப்ப குன் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆகி இருக்கிறது. காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ட நிலை ஒன்று இல்லது இல்லையா? இப்ப கட்டுண்ட நிலையா இருக்குமெண்டா சொல்லி அந்த சொன்னது ஆகிறதுக்கு நாள், வருடம், மாதம் எல்லாம் எடுக்கும். இது செல்றதே தாமதம். செல்றதுங்கிறது கூட நமக்கு விளங்குறதுக்காக செல்றதுதான். இப்படி கண்டு செல்றோம். குன் பயக்கும் அப்படின்னா அந்த சொல்லப்படுறதும் அந்த ஆகிற இடத்திலையும் என்ன இல்லாம இருக்கண்டா, காலமும் இடமும் கட்டுண்ட நிலை ஒன்று இல்லை. அதை கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கணும். நான் காலையில அந்த பேச்சை திரும்ப நான் கேட்டேன், நல்லா தெளிவுபடுத்திருக்கி, பல கோணத்திலையும் தெளிவுபடுத்திருக்கி சுருக்கமா. அதுக்குள்ள இன்னும் கேள்வியை கேட்டு இன்னும் தெளிவு காணணும் என்று விரும்பினா இன்னும் தெளிவு காணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உறவாட்டத்தோட உஸ்தாத கல்வியோட சம்பந்தப்பட்ட நாம சிருட்டிங்கிற
கருத்திலையும் சிருட்டிகள் என்கிற அர்த்தத்தையும் தெளிவா புரிஞ்சிருக்க வேணும், விளங்கினாக்களா இருக்கும். அதுல நமக்குள்ள முரண்பாடு வரக்கூடாது. இப்ப நேற்று 3 பேருட அந்த விளக்கத்தை கேட்கக்குள்ள 3 பேரும் ஒரு 3 அமைப்பா தான் சொல்லிட்டு இருக்கோம். நேற்றைய ரெக்கார்டை நீங்க திரும்ப கேட்டு பாருங்க. அதுல ஒரு ஆள் சொல்றது சரி, ஒரு ஆள் சொல்றது பிள்ளை என்று இல்லை. அவரோட அறிவு பக்கத்துக்கு வைப்பா அவர் சொன்னது எல்லாம் சரிதான். ஆனா இருந்தாலும் அந்த தெளிவுபடுத்துறதும் தெளிவு காண்றதும் ஒரே நிலையாத்தான் அமைய போகுது. அந்த பக்குவத்துக்கு வரக்கூடாது, சரியா அமையும். அந்த கருத்தை பிடிக்கிற அளவுல விளங்குற அளவுல பக்குவத்துக்கு வந்துடணும். அந்த பக்குவம் வராம சிருட்டிகள் சம்பந்தமாகவும் நாம ஒரு கருத்தை முன்னுக்கு வைக்கக்கூடாது. அது வைக்கிறதால தனக்கும் அந்த வழி பிழைக்க போகுது, அதை கேட்கிறவருக்கும் அந்த வழி பிழைக்க போகுது. அப்ப அது வரைக்கும் மௌனமாயிருந்து அதுல தெளிவு காண்றதுக்குரிய முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா எதையும் சாதிக்கலாம். எல்லாரும் நம்மளை போல உள்ள மனுஷன் தானே. அம்மா பாப்பாக்கு பிறந்து வந்து வந்தவங்க தானே சாதிச்சிருக்காரு. அப்ப வாரத்துக்கு முதலே தலையில எழுதிருக்கேன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டேன் நாம வார. நம்மட அறிவை ஒருநிலைப்படுத்துறதுலையும் அறியறதுக்கு நாம் எடுக்கிற ஆர்வமும் அதுக்கு ஒதுக்குற நேரமும் எல்லாத்தையும் விட அதுக்கு செய்யற தியாகம். நம்மள வசதிக்கப்படுத்துக்கோன்னு யோசிக்கிற யாருமே இதுல ஜெயம் பெற இயலாது. பகல் கனவு நம்மட நேரத்துக்கும் சூழலுக்கும் எப்ப நாம இதை தௌஹீதை எடுத்துக்கிட்டு போவோம். 2 இருந்தா இப்பயே கைவிட்டுறது நல்லம். ஏன்னா அவங்க சாதிச்சதாகவும் இல்லை, அப்படி ஒரு வரலாறும் இல்லை, அவங்க அந்த நிலையில உட்கார போறதும் இல்லை. நான் எந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். இதுக்கு பல தியாகங்கள் செய்யணும். எல்லாத்தையும் விட நம்மட வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு நாம ரெடி ஆகணும். மவுத்தாகிறதுக்கு விரும்பணும். முதலாவது பயப்படக்கூடாது. மவுத்தாகிறேன்னா விரும்பணும். ஏன் நான் மவுத்தாக மாட்டேன் என்ற நிலாப்பு வந்து கிடைக்கும். மரணமற்ற வாழ்வுல நிலைக்கிறேன்னா நான் மரணிக்க முதல் விரும்பணும், இறக்காமல் இறக்கணும். அப்ப அப்படின்னா எல்லாத்தையும் துறக்கணும். துறவரம் போகணும்னு சொல்லல, உள்ளத்தாலே ஏற்படணும் அந்த நிலை. உள்ள அந்த அளவுக்கு விரும்பணும். இதை அந்த விருப்பம் அந்த அளவுக்கு வரணும். இதோட நமக்கு சூழல் கிடைக்கிறப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நாம எடுத்துக்கிட்டு போவோம். வர்ற நாம நம்மளோட வளமையான வாழ்க்கையிலே வாழுவோம்டா. அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு, வளமையான வாழ்க்கைக்குள்ள கொள்கை இல்லாம வாழ்றதுக்கு என்ன செய்யறாரு. அப்ப நாம வளமையான வாழ்க்கைங்கிறது கொள்கைக்குள்ள இருக்கண்டு குடிக்கிறேன்டா அவர் ஒன்று இம்மையில இருக்கணும், இல்லாட்டி மறுமையில இருக்கணும். இகவர வாழ்வுங்கிறது என்னன்னா இம்மை மறுமை வாழ்வுதான். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நாளை புதன்கிழமை என்று வாழ்ற வாழ்க்கை இல்லை. அப்ப அதனால அதுல நுட்பமாக்கிறைச்சி அந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம் முதலாவது. 2வது இன்னும் அந்த கல்வி வரும். அதை எடுக்கிற முயற்சியை பொறுத்திருக்கு. இப்ப அஜ்வத் பேசக்குள்ள இப்ப அஜ்வத் சொன்னார் ஒரு கருத்து ஒன்று, நல்ல கருத்து. அது ஒரு விஷயத்தை நோட்டமிட்டோம்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே நோட்டமிடணும்னு சொல்லி நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அஜ்வதை வச்சு ஒரு உதாரணத்தை மற்றவர்களுக்கு விளக்குறதுக்காக சொல்றேன். மற்றபடி அஜ்வது இப்படி என்று சொல்றதுக்காக நோக்கம் இல்லை. இப்ப நாம அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற களிமாவை எடுத்து எவ்வளவு காலம் அஜ்வத்? அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்கிற களிமாவுல நோட்டமிட வேண்டிய வசனம் என்ன? எந்த வசனத்தை நோட்டமிட வேண்டிய? அப்ப உதாரணத்துக்கு இப்ப நாம சின்ன ஒரு கருத்துக்குள்ளே போவோமே, ஒரு விஷயத்தை நோக்கினா அதையே நாம நோட்டமிட்டு அதிலேயே தெளிவு கண்டு அதையே என்ன செய்யணும், விளங்கி எடுக்கணும் தானே. அதுதானே தெளிவுங்கிறது, அதுதானே ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப இந்த சிருட்டி என்கிற ஒரு வசனத்தை தெளிவு கண்டு ஏற்றுக்கொள்றதுக்கு 30 வருஷம் போயிருக்கேன்னு எடுக்கலாமா? அப்படி எடுத்தா அது பொருந்துமா? இல்ல நாம அது சம்பந்தமா தெளிவு எடுக்கிற நிலைக்கு வரல என்று முடிவு எடுக்கிறையா? அப்ப தனியே நாம சிருட்டி என்றா என்ன என்று நோட்டம் விட்டு இருந்தா 30 வருஷம் போயிருக்குமா? ஆக மிஞ்சினா என்ன பொருத்தமல்ல ஒரு 3 மாசம் இல்ல அப்படித்தான் கொண்டா ஒரு வருஷம் போகலாம். சிருட்டி என்ன என்கிறதான் அறிவு ரீதியா தெளிவு கண்டு அனுபவத்துல காண்றது. ஏனென்றா அதை உணர வேண்டிய ஒரு சாமான் அது சிருட்டிங்கிறது. அது உணர வேண்டியதுண்டு நமக்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. காப்பு தங்கம் காப்ப உணரணும் என்று சொல்றது அந்த மறதி என்கிற நிலையில அறிவிக்கிறதால.
அறிவு மறதி என்கிற இடத்துல இருக்கிறதாலாம் தங்கம் காப்ப உணரணும் பற்றி சொல்றேன். ஆனா தங்கம் காப்ப உணர்ந்த நிலையில இருக்கு. அதுக்கு தங்கம் தன்னை நானண்டு உணர்ந்த காப்புலதான். காப்புங்கிற தோற்றத்தை வச்சுதான் நானண்டு உணர்ந்துச்சு. உணர்ந்தது தங்கம் தான், காப்பு இல்லை. அப்ப அது உணர்ந்த நிலையில இருக்கு. சரியா? அந்த உணர்ந்த நிலையில இருக்கிற இருப்பு தான் சிருட்டி. அது படைப்பு இல்லை. சிருட்டி என்றா அது சிருட்டி இல்லை என்றுதான் சொல்ல வாரானதை. அது சொல்ல வாரான உடனே வாயால சொல்ல வாரான இல்ல, கருத்தால உணர்றானவன். கருத்தால உணரப்படுற நிலை. அதுதான் அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்றா என்ன அர்த்தம்? வெளிப்படையா அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொன்னா உட்படையா என்ன செல்லுதுண்டா? அது உட்புறமானம். சிருட்டியா இருக்கிறது அல்லாஹ் தான் என்று கருத்தில உணரப்பட வேண்டிய ஒன்று. அப்ப களிமா சொல்வதல்ல, உணர்வது என்று சொல்றதுக்குரிய காரணம் அதான். இப்ப உணர்ந்தத்தை வெளியே செல்லக்குள்ள டக்கண்டு அதை விளங்காதவங்க, சிருட்டி என்றா என்னென்று சிந்திக்காதவங்க, சிருட்டிட தெளிவு ஏற்படாதவங்க, சிருட்டியின் உண்மை சிந்தித்து தெளிவாகி சித்தத்தில் அறிவுல உண்மை என்ன என்று நிலை கொள்ளாதவங்க டக்குன்னு புல காணுவாங்க. சிருட்டி அல்லான்னு சொல்றான். ஏனென்றா அவங்க சிருட்டி என்று எதை வச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க வெளியே என்ன காண்றது, கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் சிருட்டி என்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தன்னிலையில சிந்திக்கிறதுக்கோ, தன்னிலையில முராக்கபா செய்யறதுக்கோ, தன்னிலையில உணர வேண்டிய ஒன்று என்ற நிலைக்கு அவங்க வரவே இல்லை. தன்னை பற்றிய ஒரு அனுப்புறமானமும் அங்க அறிவு கிடையாது. அறிவீனம், அறியாமைங்கிறது அதுதான். முன்னுக்கு தெரிகிறது என்ன என்று அறிகிறது இருக்கே, அது அறிவில்லை. அது விஞ்ஞானி மாதிரி நல்லா அழகா அறிஞ்சிட்டு இருக்கேன். இன்றைக்கு உலகமே அதைத்தான் அறிஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஆத்மீகம்ங்கிறது அது அறிவில்லைன்னு சொல்லுது, அது அறிவீனம் என்று சொல்லுது இல்லையா? அப்ப அறிவு எங்க இருக்கா? தன்னில உணர்றது தான் அதை. அப்ப குன்றென்ற சொல் கொன்று குவலயம் ஆனதை குறைவின்றி உணர்வாயே என்று, உணர்வாயே என்ற சொல்லுல, அந்த உணர்வாயே என்ற சொல்லுல அடங்கின விஷயம் நீங்கள வேற யாருமா? பொண்ணுக்கு தெரிகிறது இல்லாமா? நுட்பமா கிடைக்கும். அப்ப அந்த உணர்வாயே என்ற சொல்லுல அடங்குப்படுறது நீங்க இல்லையா? உணர்வாயங்கிற சொல்லுல அடங்கப்படுற அந்த உணர்தல்ங்கிற விஷயத்தோட சம்பந்தப்படுறது நீங்க. எதன் ஊடாக சம்பந்தப்படுறீங்க? உள்ளம்ங்கிற ஊடாக சம்பந்தப்படுறீங்க. அப்ப உணர்தல் என்கிற விஷயம் உள்ளத்திலே ஏற்படுற ஒன்று. இப்ப முன்னுக்கு தெரிகிற ஒன்றுல உணர்தல் என்கிறது அறிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துல உணர்தல் என்கிற ஒரு விஷயம் ஏற்படுமாட்டா? இல்லை. ஏனென்றா அந்த முன்னுக்கு தெரிகிற விஷயம் தன்னிலையில எப்படி இருக்கி ரெண்டு உணர்ற விஷயத்துல தான் அந்த உணர்தல் இருக்கு. அதுக்குதான் நசார் நான் ஏற்கனவே அந்த பாட்டை சின்னக பேரண்டம் யாவுமே. நசார் நான் எப்படி அந்த பாட்டு? பேரண்ட யாவும் நீ என்று ஆனால் பெரியோன் கலிபா பேரருள் பெற்றார். கவலங்குதா? பேரண்டம் யாவுமே நீ என்று ஆனால், அப்படி ஆயிட்டமா நாம, நான் என்று ஆயிட்டமா? எப்படி சொல்ற அவஸ்தாது? பேரண்டம் யாவுமே நீ என்று ஆனால். இப்ப பேரண்டம் யாவுமே நீ என்று ஆகிறேன்டா சொல்றேன். இப்ப அந்த நீ என்று சொல்ற இடத்த நான் என்று ஆகிறேன்டா. குன் என்ற சொல் கொன்று குவலயமா ஆனத குறைவின்றி உணர்வாரா இல்லையா? அவரு உணர்வார். இப்ப அப்படி என்றா பேரண்டம் யாவுமே நீ என்று ஆகிறேன்டா எப்படி ஆகிறது? அது எப்படி இருக்கும்? ஒரு அளவுக்கு விளங்கிக் கொள்வோமே. எப்படி ஆகிறது? எப்படி ஆகலாம்? பேரண்டம் யாவுமே நீ என்று ஆகணுமா? இப்ப உதாரணத்துக்கு உணர்வால ஆகிறியா? பேரண்டம் யாவுமே நீ என்று ஆனால் பேரருள் பெரியவன் பெரியோனின் ஹலிபா ஆதம். சரியா? ஹலிபாவா படைச்ச ஆதம் பிரதிநிதி பேரருள் பெற்றாய். இப்ப பேரண்டம் யாவுமே நீ என்று ஆகிறது உணர்வாலை என்றா அந்த உணர்வு, அந்த உணர்ந்த நிலை, அந்த பேரண்டமாக உணர்ந்த நிலையில இருக்கிற அந்த நிலை நான் காத்தாங்குடியில இருக்கிறதாகவும் பதுளையில இருக்கிறதாகவும் காட்டிட்டு இருக்குமா? அப்படி இருக்காது.
அப்படி காட்டிட்டண்டா அது உணர்ந்த நிலை இல்லை. நீங்க உணர்ந்த நிலை ஒன்று லேசா சிந்திச்சு பார்க்கிறேன்டா சிந்திச்சு பாருங்க. நீங்க இனிப்பு என்று சொல்லி உங்களோட உள்ளம் உணர்ந்த நிலை ஒன்று இருக்குதானே, அப்படி அந்த உணர்ந்த அந்த நிலையை ஒரு சிந்தனைக்கு லேசா எடுத்து பாருங்க. கஷ்டம் அதை எடுக்கிறது. ஆனா ஒரு நிலைப்பட்டா அந்த நிலைக்குள்ளேயே நிக்கலாம். உள்ளம் ஒரு நிலை பட்டுட்டேன்னா அந்த நிலையை சிந்திக்கிறதுல ஒரு கணமும் மறக்காம தெளிவாகும். அப்படி அந்த சிந்தனையில எடுத்து பார்த்தா இனிப்பு என்று உணர்ந்த அந்த நிலையில இனிப்பு என்கிற அந்த இன்பத்தை தவிர, இனிப்பு என்கிற அந்த அனுபவத்தை தவிர வேற ஏதாவது ஒன்றா இன்னைக்கு குறுக்கறுத்து வேறொரு அனுபவத்தை தந்திச்சா? உறப்புங்கிற அனுபவமோ கசப்புங்கிற அனுபவமோ ஏதோ ஒன்று அந்த இனிப்பு என்று உணர்ற நிலை, உணர்ந்து கொண்டிருக்கும் நிலை, இல்லாட்டி உணர்ந்த அந்த அனுபவ நிலை, அந்த நிலைக்குள்ள போய் பாருங்க. அந்த நிலைக்குள்ளேயே உங்களோட சிந்தனையை கொண்டு போங்க. அப்ப அதுல வேற ஏதாவது ஒன்று இருப்பதாக ஒரு அனுபவம் உண்டு, அதுக்குள்ள தென்படுமா? தென்படுகிறா? அப்படி தென்பட்டு சென்றா இனிப்ப உணர்ந்திருக்கிறீங்களா? இனிப்பு உணரப்படல. அப்ப வேற என்னமோ ஒன்று உணரப்பட்டிருக்கு. ஆனா ஒரே நேரத்தில இனிப்பையும் உணர்ந்து கசப்பையும் உணரலாமா? அப்ப ஒரு நேரம் இனிப்பை உணர்ந்தா உணர்ந்த நிலையை சொல்றேன். இப்ப இனிப்பு என்று நீங்க உணர்ந்த நிலையை எடுங்க. சீனி எடுக்க வேணாம். இப்ப இந்த சீனியை கொஞ்சம் வெங்க. அப்படி சீனிங்கிறது அறிவு. அது நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்து அறிய தேவையில்லை. அதை பார்த்தறியலாம், கேட்டறியலாம், சொல்லி அறியலாம். சீனி என்றா என்ன? வெள்ளையாയിരിக்கும், சதுரமாயிருக்கும், நீளமாயிருக்கும், அதுல இனிப்பு என்ற ஒரு தன்மை இருக்கு என்றெல்லாம் ஒரு ஆள் சொல்லி தருவாரு. அதை நல்லா கேட்டறியலாம். அது எதில வரும்? அது சீனிங்கிறது அது சிருட்டிகள்ல வந்துடும். சிருட்டிங்கிறது என்னன்னா தன்னில் தானே உணர்ற நிலை. பேரண்டம் யாவுமே நீ என்று ஆகிறது. ஆகின இப்படி ஆகின இப்ப ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. நாம காலத்துல கட்டுண்டு இருக்கிறதாலதான் நீ என்று ஆகணும் என்று ஒரு விளக்கம் ஒன்று நமக்கு தரப்படுது. அங்க பார்த்தா புண் என்ற சொல் கொண்டு குவலயமா ஆகி இருக்கிறதே நான் தான். அதை குறைவின்றி உணர்வாய். குறைவின்றி உணர்றேன்டா என்ன? அந்த உணர்ந்து கொள்ற நிலையில ஒரு சின்ன ஒரு குறை ஒன்று இருக்காது. அந்த தெளிவுங்கிறது தான் காலத்திலும் இடத்திலும் கட்டுண்ணாம இருக்கிற பரிசுத்த நிலை. அப்ப பேரண்டம் யாவுமே நீ என்று ஆனால் பெரியோன், அதாவது பேரருள் பெற்றாய் ஹலீஃபா. இப்ப அந்த நிலை இடிப்பு நிலையா ஒரு கணமும் அழியாம நிலையா நித்தியமா இருக்கா இல்லையா? அதை சிருட்டி இல்லை என்று தன்ல உணர்ந்தவன் இருக்கிற நிலைதான் அது. அது கருத்து. அல்லாவை தவிர சிருட்டி இல்லைன்னு இந்த வாயால சொல்லி உங்களோட காதுல கொண்டு அந்த உழுகுற சல்சலத்துல் பீல் என்ற செவியேற்கிற நாதம் இல்லை. இப்ப நான் சொல்றேன் சல்சலத்துல் ஜெர்ஸ் என்ற தெய்வீக நாதம் கலிமாவை கொண்டு கல்பிலே அமைஞ்சிருக்கிறது. அந்த நாதம், அந்த சத்தம், அந்த ஓங்கார நாதம் அது கல்பில அமைஞ்சிருக்கு. உங்களோட கல்பிலையும் அமைஞ்சிருக்கு. உங்களோட கல்பண்டு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இப்ப என்ன நடக்க போகுது இங்க? அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற சொல்லோட நீங்க மூழ்கி நீங்களா கருத்து புரிவிடாது. அப்ப இந்த சொல்ற சொல்லுக்குரிய கருத்து என்ன என்று சிந்தனைக்கு எடுத்தீங்களா அந்த சொல் அந்த கருத்து கிட்ட கொண்டு போய் தான் விடும் உங்களை. இந்த சொல்ல விட்டு போட்டு சுரையப்படுங்க போகக்கூடாது. சுரையப்படுங்கிறேன்டா என்ன? நிறைய பேர் சுரைய பிடுங்கிட்டு இருக்கா தெரியுமா? சொன்ன சொல்ல ஒரு பக்கம் இருக்க சுரைய பிடுங்கி கடைசி அப்ப முடிவுக்கு வந்திருக்காங்க. நாம எவ்வளவு காலம் சுரதான் பிடுங்கினேண்டு அவங்க எடுத்தான் இவங்க எடுத்தான் பாட்டை கேட்காம ஆக்கி விட்டான், களிமாவை பறிச்சுக்கிட்டான் என்றெல்லாம் இப்ப சொல்றாங்க. அப்ப இதுதான் சுரையப்படுங்கிறது. அப்ப நாம முராக்கபான்னு சொல்லி நாம முராக்கபாவுக்கு எடுத்த இதை அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற களிமாவை தானே. அதிலையும் விசேஷமா எதை நாம சிந்தனைக்கு எடுக்க வேண்டியிருக்கு? சிருட்டி இல்லைங்கிறது தானே. அல்லாஹ் இருக்கானுங்கிற விஷயத்துல யாருக்கு சந்தேகம் இருக்கு? அப்ப அது உறுதியா இருக்க இல்லையா? அப்ப சிருட்டி இல்லைங்கிற விஷயத்துல இல்லையே, படைப்பு இருக்க. நான் படைச்ச மாதிரி தெரியுது. ஏக வியாபகமா இருக்கிற எல்லாம் படைச்சிருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப இதை படைப்பு இல்லைன்னு எப்படி நான் காண்றேன் என்ற அந்த காணுதல், அந்த புரிதல், அந்த உணர்தலுக்கு போகாம அந்த நிலை ஏற்படாது. அது கட்டுண்ட புலனை கொண்டு காண்ற எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவுக்கு வர விஷயம் இல்லை. அது தியானம் திக்ர் செஞ்சு முராக்கபா செய்து தெளிவு ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அந்த களிமா சிருட்டி இல்லைங்கிறத கருத்து அமைய போகுது.
அப்ப முதல் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, இலாக மறந்துட்டு அல்லாஹ் வழியாக வேண்டியிருக்கு. சப்ஜெக்ட் எடுத்து நம்ம யாருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லாஹ் இல்லைங்கிற விஷயத்திலேயோ இருக்கணுங்கிற விஷயத்திலேயோ சந்தேகம் இருக்கா? அதுல யாருக்கு சந்தேகம் இருக்கு? ஒரு யாருக்குமே இல்லை. அப்ப இதுல அல்லாவோட சிருட்டி இல்லைங்கிற விஷயம் ஒன்று இருப்பேன். அப்ப இதுல இப்ப முராக்கபாக்கு எடுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அப்ப இதுக்கு நமக்கு 20-30 வருஷம் எடுத்திருக்கின்ற நாம என்ன செஞ்சிருக்கோம் என்ற அர்த்தம் வரும். செய்ய வேண்டிய சொல்ல மறந்துட்டு நாம கூடுதலா என்ன செஞ்சிருக்கோம்? நாமளும் சுரையப்படுங்கிற வேலை நிறைய பார்த்திருக்கோம். இல்லாட்டி அதை விட்டு போட்டு நம்மளோட ஹால்ல நாம வாழ்ந்திருக்கோம். அப்படி இல்லாம தெளிவு ஏற்படாம இருக்கல, இல்லாட்டி தெளிவு ஏற்பட்டிருக்கு. தெளிவு ஏற்படலைன்னா நாம் அப்படித்தான் இருந்திருக்கோம் ரெண்டு அர்த்தம் தானே வரும். அப்ப தெளிவு ஏற்படுதுன்ற என்ன அர்த்தம் வேண்டாம், இப்பதான் அதை தெளிவு எடுக்கிற இடத்துக்கு தெளிவு காணணும் என்ற நிலைக்கு நம்மளோட கல்பு உள்ளம் வந்திருக்கு. அப்ப இதுவரைக்கும் நாம களிமா சம்பந்தமாக தெளிவு காணாத ஒரு நிலை நம்மளோட உள்ளத்துல இருந்திருக்குங்கிற விஷயம் இயல்பாவே தென்படுதுவா? அப்ப நாம இன்னைக்கு தெளிவு காண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த சிருட்டி தான். இந்த சிருட்டிய என்னடா இதை மட்டும்தான் உஸ்தாது எழுதிக்காக சிருட்டியின் உண்மையை. அப்ப சிருட்டி என்றா அதுக்கு ஒரு உண்மை இருக்கென்று காட்டித்தாராங்க, உண்மையை என்று சொல்றாங்க. சிருட்டிகள்கிட்ட என்ன இருக்கு? அது இல்லை. அது நீங்களும் ஒரு மூதாதைகளும் வைத்துக் கொண்ட பெயர்களை அன்றி ஒன்றுமே இல்லை. அது விளங்குதா உங்களுக்கு? அது விளங்காட்டி விளங்கப்படுத்துவோம். அது ஏற்கனவே பலமுறை விளங்கப்படுத்திருக்கி. அது விளங்குதா? நீங்களும் ஒரு மூதாதைகளும் வைத்துக் கொண்ட பெயர்களை அன்றி ஒன்றுமே இல்லைங்கிறது என்ன? விளங்குதானே? அப்ப அது என்ன? அந்த விளங்குற பகுதி என்ன? விளங்கின பகுதியை சொல்லுங்களேன். பொருளாய் காண்றது, நான் அந்த உடலை எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க நுட்பமாக்குறீங்க. நேற்று உங்களுக்கு தருபடாத நேற்று தந்த விஷயத்துல உங்களுக்கு தருபடாத மேலதிக நுட்பம் தான் இப்ப நான் தரேன். சரியா? எல்லாத்தையும் ஒரே டைமுக்குள்ள பேசி முடிக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே இப்ப ஒரு மாசத்துக்கு முதல்லாம் உறவாட்டத்துல இதை பல கோணத்துல தெளிவுபடுத்திருக்கேனா இல்லையா சஹி? என்னது? நாம பேரு வச்சது. ரைட். எப்படின்னா இப்ப மாமரம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு மரத்துக்கு பேர் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேரு அதுக்கு மாமரம் நமக்கு சொல்லி தந்தாங்க. நமக்கு முந்தி இருந்தவங்க நம்ம கிட்ட சொல்லி தந்தாங்க அந்த மரம் மாமரம். அப்ப அதை நாம எழுதி கொப்பியில எழுதி வாத்தியாரும் சொல்லி படிச்சு உள்ளத்துல இப்ப நாம பதிச்சு வச்சிருக்கோம் மாமரம் இல்லையா? நாம மாமரம் என்று சொல்றது என்ன பாஷையில சொல்றோம்? தமிழ் பாஷையில மாமரம் என்று சொல்ற அந்த சொல் நாம இந்த மாமரம் என்று சொல்ற இந்த சத்தத்திலான வரும். அப்ப இந்த தமிழ் மொழி இந்த சத்தத்துல அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் நாம மாமரம். இதே மாதிரி ஆங்கில பாஷையில இந்த தமிழ்ல சொல்ற இந்த சொல்லோட சத்தம் மாதிரியா வரும். அவரும் ஒரு அந்த மொழியில பேர் வச்சிருக்காது. எப்படி வரும்? வேற மாதிரி வரும். இப்ப சிங்களத்துல வேற மாதிரி வரும். இப்படி 1,00,000 பாஷையில 1,00,000 சத்தத்துல சொல்லப்படுற இந்த சொல் அண்ணா தெரிகிற ஒரு ஒன்றுக்கு வச்சிருக்கிற பேர் இல்லையா? யாராவது ஒரு ஆள் கதைங்கள வச்சிருக்கிற பேர் தானே இந்த 1,00,000 பாஷையில 1,00,000 பேரும் சொல்ற இந்த சத்தமா இந்த சொல்லண்டு சொல்ற இந்த சத்தத்துல வச்ச அந்த பேருக்குரிய பொருள் எது? அதுக்குரிய பொருள் எங்க இருக்கு? தமிழ்ல மாமரம் சொல்லி இருக்கு. இங்கிலீஷ்ல அதே மாதிரி ஒரு சொல்
வேற சத்தத்துல வேற சொல்லா சொல்லிருக்கு, சிங்களத்தில சொல்லிருக்கு. இப்படி 1,00,000 பாஷையில சொல்லப்பட்ட அந்த சொல்லுக்குரிய பொருள் எது என்று கேட்க. டக்குன்னு விளங்கினவங்க பதில சொன்னா அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம். அந்த மரம் அந்த மரம் என்று சொல்றது ஏதாவது ஒரு சொல்லுல அதுதான் இந்த சொல்லுக்குரிய பொருள் அதுதான் என்று பொருந்தி இருந்தா ஏன் 1,00,000 சொல் வந்துச்சு, 1,00,000 பாஷையில வந்துச்சு? கேள்வி விளங்குதா? 1,00,000 பேரும் 1,00,000 சத்தத்தில இல்லாட்டி 1,00,000 சொல்ல வச்சு அந்த பொருளை சொல்றாங்கடா, ஒரு சொல்லுமே பொருந்தல்லைன்றதுன்னு அர்த்தம். ஏன் ஏன் பொருந்தல்ல? 1,00,000 சொல் தேவையில்லை. ஏன் பொருந்தல்ல? பொருந்திருக்கணுமா இல்லையா? அவரவர் மொழிக்கு ஏற்ற வித்தியாசப்படுது. இதோட இன்னொரு சின்ன நுட்பம் இருக்கு. என்ன தெரியுமா? அது இன்னும் செல்லல, நான் மறந்தானு. ஏதோ ஒரு பாஷையில ஏதோ ஒரு மொழியில அது செல்லிச்சா நம்ம கிட்ட? நான் மாமரம் வந்து செல்லிச்சா? அப்ப அது இன்னும் நாம எத்தனை கோடா கோடி சொல்லுல சென்னாலும் அது ஒத்துக்காது, அது ஏற்றுக்கொள்ளுதில்லை. வெப்பமே அப்படி அது ஏற்றுக்கொண்டு நீங்க இன்னாரு சொல்றதுதான் எனக்கு பொருத்தமானது என்று அது செல்லிருந்தா நம்மகிட்ட 1,00,000 பாஷையில 1,00,000 சொல் வந்திருக்குமா? இல்ல அது ஏற்றுக்கொண்டு அதைத்தான் அதுக்கு செல்லுவோமா? இப்ப நீங்க பாரிஸ் என்று சொல்றத 1,00,000 பாஷையிலையும் 1,00,000 சொல்ல வருமா, பாரிஸ் என்று தான் வருமா? எந்த பாஷையில சென்னாலும் பாரிஸ் என்று சென்னா தானே நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உங்களை பாரிஸ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஏற்றுக்கொண்டு நான் பாரிஸ் தான் என்று உணர்ந்து நான் பாரிஸ் தான் என்று வெளியே செஞ்சிருக்கிறீங்க, சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்ப அதை விட்டு உங்களை ஒரு வகையா பிரிப்பேன். ஏன் நீங்க உங்களுக்கு இனி வேற இந்த பாஷையில எந்த சொல்ல கொண்டாந்து இனி வச்சாலும் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களை அனசாபி சென்று சென்ன ஏற்றுக்கொள்வீங்களா? அப்ப அஜ்வேத் என்று சென்ன ஏற்றுக்கொள்வீங்களா? இப்ப போய் மாமரத்துக்கிட்ட முன்னுக்கு நின்று நான் மாமரம் என்று சென்னா அது ஏற்றுக்கொள்ளுதுன்ற அர்த்தமா, ஏற்றுக்கொள்ளுதில்லைன்னு அர்த்தமா? எதை சென்னாலும் அது ஏற்றுக்கொள்ளுதில்லை. ஏனென்றா அது இயற்கையோட இயல்பா நிக்கி. எப்படி நிக்கி? அதாக நிக்கிறது. அதை எதையும் ஏற்றுக்கொள்றதுக்கும் அதுக்கு விருப்பம் இல்லை, எதையும் அது மறுக்கிறதும் இல்லை. வெறுப்பதும் மறுப்பதும் உன் பழக்க தோஷமடா. அது யாருக்கிட்ட இருக்கு? ரைட். இப்ப அப்படி 1,00,000 பாஷையில 1,00,000 சொல்ல சொன்ன ஆளு அதுக்குரிய பொருள் என்ன? இப்ப ஏதாவது ஒன்று இருக்கா? அப்ப நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக்கொண்ட பெயர்களே அன்றி பண்மையில் செல்லப்படுது. ஏன் மாமரம் என்ற ஒரு பேர் வச்சிருக்கோம், தென்னை மரம் என்ற ஒரு பேர் வச்சிருக்கோம், நாய் என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கோம், மாடு என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கோம், குயில் என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கோம், காகம் என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கோம். நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக்கொண்ட பெயர்களே அன்றி பன்மை இல்லை, ஒருமை இல்லது. பெயர்களே அன்றி ஒன்றுமே இல்லை என்று சொல்றேன். அப்படி ஒரு பொருளே இல்லை. தெளிவா விளங்குதா இப்ப என்னண்டு? அப்ப இப்படி வைத்துக்கொண்ட பெயர்கள் எல்லாம் மாமரம் மாமரம் என்று மாமரத்துக்கிட்ட அந்த பெயரை வச்சிருக்கா, நீங்க உங்களுக்கிட்ட உங்களோட பதிவுல அதை வச்சிருக்கிறீங்களா? அப்ப நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக்கொண்ட பெயர்கள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கி? இன்னும் இருக்கிற எல்லா பொருளுக்கிட்ட இருக்கா? இல்ல அந்த பொருளை இன்னது இன்னதுதான் என்று வச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கிட்ட இருக்கா? அப்ப அவன் தான் வச்சிருக்கான் எல்லாத்துக்கும் பேரு இல்லையா? என்னென்ன பாசையில வேணுமோ அந்தந்த பாசையில எல்லாம் வச்சிருக்கான். அப்படித்தானே? அப்படி வச்சிருக்கிற அந்த பாசையில வச்சிருக்கிற அந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன இருக்கி? இருக்கா?
அவன் வச்சிருக்கிற அந்த சொல்லுகளுக்கு அந்த பெயர்களுக்குரிய பொருள் என்ன உலகத்தில் இருக்கின்ற கேட்க. அவனிடத்துல இருக்குதானே, அவன் அந்த சிலைகளை வச்சுதானே இருந்தான். அவனிடத்துல அந்த சிலைகள் இருந்துச்சு தானே. அது எங்க அவரிடத்துல இருக்கு, எங்க இருக்கு? அவர்களிடத்துல பேராவும் இருக்கு, பொருளாவும் இருக்கு அவர்களிடத்துல. அதான் இப்ப உங்களிடத்துல இருக்கிறத தானே நீங்க சொல்றீங்க. அது உங்கள்கிட்ட எப்படி அந்த பதிவெல்லாம் வந்துச்சு? அவங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அங்கால அப்படியே போய் சரியா மொத்தத்துல நாம் மாமரம் என்று மாமரம் சொல்லி அந்த பதிவு வந்துச்சா, அவராக அதுக்கு ஒரு பேரை வச்சாரா? இப்ப அவர் வச்சது பொருளுக்கு வச்சாரா பேருக்கு வச்சாரா? அவர் கண்ட பொருளுக்கு அவர் ஒரு பேரை வச்சாரு, அப்படித்தானே? ரைட். இப்ப பேரு அவர் வச்ச பேருக்குரிய பொருள் என்ன? அவர் கண்டதை எப்படி எடுக்கிற? இப்ப என்னடா அதுக்கு இன்னொரு பேரை வச்சிருக்காரு. இப்ப நீங்க மாமரம் என்று வச்சீங்கவா, அதுக்காக ஆங்கிலத்துல வேற பேர் ஒன்றை வச்சிருக்கான், வேற மாதிரிய வருது சொல், வேற மாதிரிய சத்தம் வருது. அங்கால பார்த்தா சிங்களத்துல வேற ஒரு சொல்லும் வேற மாதிரிய ஒரு சத்தம் வருது. இப்ப நான் தமிழ்ல மாமரம் என்று சொன்னோன்னே எனக்கு பக்கத்துல சிங்களம் பேசுற ஒரு ஆள் சீச்சி ரெண்டு போட்டா அவர் சிங்களத்துல சொல்ல போற இதுதான். நான் எந்த முடிவுக்கு வார? ரெண்டு பேரும் சொல்ற சொல்லுக்குரிய பொருள் அதண்டு வாரையா, ரெண்டு பேரும் சொல்ற சொல்லுக்குரிய பொருள் இல்லை என்ற முடிவுக்கு வாரையா? ஒரு அப்ப இப்ப நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக் கொண்டே ஏன் வேதம் செல்லுதுண்டா, இப்ப நாங்களும் வச்சுட்டு இருக்கோம், நம்மளோட மூதாதைகளும் வச்சுட்டு இருந்திருக்க. மூதாதைகள் யாரு? முன்னிருந்தவர்கள். இப்ப ஆரம்பத்துல உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக ஆரம்பத்துல ஒரு மனிதன் இப்பதான் பூமியில இருக்கான்னு வெப்பமே. இந்த பாரிஸ் எடுப்போம், சரியா? பாரிஸ் நீங்க இப்பதான் பூமியில இப்ப இருக்கிறீங்க. நீங்க உங்கள்ட்ட எந்த பாசையும் இல்லை, எந்த மொழிய படிக்கையும் இல்லை, எந்த சொல்லும் இல்லை. இப்ப இருக்கிற நீங்க இப்ப விளங்குறதுக்காக தான் நீ அடுத்தது கதைக்கணும். நான் இல்லாடி நீ கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு பாப்பீங்க? மரம் பண்டாவது நினைச்சிட்டு பாப்பீங்களா? அப்ப என்ன எவ்வளவு இப்ப இப்ப நீங்க டக்குனு கண்ட உடனே இப்ப உங்களோட பதிவிக்கிறதால சொல்லி தந்திருக்கிறதால மாமரம்ங்கிறீங்க, அடுத்த நிமிஷம் அடுத்த மரத்தை பாக்குறீங்க, அடுத்த நிமிஷம் அடுத்த பறவையை பாக்குறீங்க. இப்ப உங்களோட பதிவுல இருக்கிற சொல்ல வச்சு இதையெல்லாம் பாக்குறீங்க, டக்குன்னு முடிவெடுத்துறீங்க இல்லையா? உங்களோட பதிவுல எண்ணத்தை எல்லாம் மூதாதையர்கள் தந்திருக்காளோ அந்த அந்த பதிவு உங்கள்ட்ட இருக்கு, அது நீங்க படிச்ச விஷயம். அந்த படிச்சத்தை வச்சு டக்குன்னு பார்த்த உடனே அது மாமரம் முடிவு பண்ணி போட்டு அடுத்த ஆட்டம் அதை பத்தி யோசிக்கிறியா, சிந்திக்கிறதுக்கு நம்ம இருக்கா? ரைட். ஆனா ஆரம்பத்துல நீங்க எந்த பதிவுமே இல்லாம, எந்த மொழியுமே இல்லாம, எந்த பாசையும் இல்லாம, எந்த மூதாதையர்களும் உங்களுக்கு சொல்லித்தராம நீங்க இருக்கிற ஒரு நிலையை யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு மாமரம் நிக்கண்டா என்னேண்டு அதை பார்ப்பீங்க, என்னேண்டு முடிவெடுப்பீங்க, என்னேண்டு நீங்க இன்னைக்கு உங்களோட நிலைமை என்னேண்டு ஒரு கணம் யோசிச்சு செல்லுங்க. ஆகும் எவ்வளவு காலத்துக்கு பார்த்துட்டு இப்பதான் சிந்திக்கிறீங்க என்னேண்டு. அதான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று சொன்ன வசனம் என்ன தெரியுமா? அது என்ன என்று சிந்திக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு சிந்தனையோடு தொழில்படுது உங்களுக்கு, ஏன்னா அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப என்ன சிந்திக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு சிந்திக்கிற உங்களை சிந்திக்காம ஆக்குறதுக்கு நாங்க மாமரம் மட்டும் சொல்லி தந்திருக்கோம். சென்ன உடனே இப்ப நீங்க சிந்திக்கிற வேலை இருக்கா உங்களுக்கு என்னண்டு? இப்ப லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை என்று காண வேண்டியது எந்த விஷயம்? எந்த இடம், எந்த நிலைக்கு நீங்க இப்ப அதை சென்ன உடனே போறீங்க? அப்ப நீங்க அப்படி வந்தா இப்பயும் அந்த மூதாதையர்களும் இல்லை, பாஷையும் இல்லை, மொழியும் இல்லை,
பதிவும் இல்லை என்கிற அந்த உள்ளத்துக்கு இப்ப வரமாட்டீங்களா? வருவோம். அப்ப மழலை பருவத்துக்கு வந்துட்டீங்கனே. இப்ப உங்களுக்கு தெரிகிறதெல்லாம் மலக்குத்துடைய ஆழமா தெரிகிறது என்கிறத நீங்க உணர்ந்து கொள்ற இடம்தான் பேரண்டம் யாவுமே நீ என்று. ஆனால் என்ன பேரருள், அப்படித்தானே சொன்னா? இப்பதான் குன் என்ற சொல் கொண்டு குவளையம், இப்ப குவளையம் இருக்கு. இப்ப நீங்க மாமரம் வச்ச பெயர் தான் இல்லை இப்ப. ஆனா உங்களுக்கு தெரிகிறது இருக்கா இல்லையா? தெரிஞ்சிட்டு இருக்கிறது இருக்கா இல்லையா? இப்ப திரிபுடி உணர்வு இருக்கா? இருக்க. இப்ப எப்படி இருக்கிற? பேரு தானே திரிபுடி உணர்வை ஏற்படுத்துது. இப்ப திரிபுடி உணர்வும் இல்லை. இப்ப நீங்க உணர முற்படுறீங்க அது என்னன்னு. இப்ப மாமரம் உடனே அறிஞ்சிட்டீங்க. இப்ப மாமரம் அது என்னன்னு அறிய முற்படுறீங்களா? அத உணர்வுல காண முற்படுறீங்களா? இல்லையே. அப்ப இப்ப குவளையம் யாவுமே குறைவின்றி உணர்ற நிலை ஏற்படும் அந்த கல்பு. இப்படி குறைவின்றி குவளையம் யாவுமே உணர்ற நிலை ஏற்படுற உலகம்தான், குவளையம்தான் மலக்கூத்துடைய ஆழம். மர்மங்கள் வழியாகும், மறைவின்றி தெளிவாகும். இப்ப சிருட்டியல் இருக்கா? இப்ப இருக்கிற நிலை சிருட்டி என்கிற நிலை. இப்ப சிருட்டியல் என்று இருந்தது என்ன? மருட்சி, அறியாமை, வேத புத்தி. அது இருந்த இடம் எங்கது? அந்த சிருட்டிகள் இருந்த இடம் எது? பலதாய் காண்பது இணையப்பா, அதை இருதயத்தில் இருத்தினால் சிறுக்கப்பா. இதயத்தில் இருத்தினால் சிறுக்கப்பா. அப்ப எங்க இருந்திருக்கி? அப்ப இங்க சிருட்டிகள் இல்லை என்று முன்னுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இல்லாமக்கிறையா? அங்க சிருட்டிகள் என்று இருக்கிறத இல்லாமக்கிறையா? அப்ப பலதாய் காண்றது யாரு? நீங்கனே. அப்ப பலதாய் காண்றது இணை, அதை இருதயத்தில் இருத்தினா சிறுக்கு. அப்ப ரெண்டுமே இனதான். பலதா காண்றது இனதான், இருதயத்தில் அதை வச்சிருந்தாலும் இனதான். அப்ப இந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க? உள்ளத்தின் சிறுக்கு உலகத்தில் ஊட்டி இருப்பதை கண்டேன்டா. சிறுக்கு எங்க இருந்து வருது? எங்க ஏற்படுகிறது? அது யாரால ஏற்படுது? நீங்களும் உங்களோட மூதாதைகளும் வைத்துக் கொண்டதால ஏற்படுகிறது. இப்ப லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு நீங்க எதை மறக்கிறீங்களோ அது அவ்வளவும் சுளுத்தி நிலையிலையும் மறையும். அவ்வளவும் மாய்கைதான். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்ப மாய்கை விவரம் புரியுதா? அதுக்குத்தான் மாமரம் பிடிக்கலுமெண்டாக பிடிச்சிக்கங்க. தன்னை மாமரம் உணர்ந்திச்சா? அப்படி தன்னை மாமரம் அது உணர்ந்திருந்தா, அந்த உணர்வுக்கு எடுத்திருந்தா, நீங்க என்ன பாசையில் என்றாலும் அது மாமரம் என்ற சத்தத்திலையும் அதே சொல்லையும் தானே சொல்லியிருப்போம். நான் பாரிஸ் என்ன செய்யிருக்காரு? தன்னை பாரிஸ் என்று உணர்ந்திருக்காரா இல்லையா? அவரை பாரிஸ் என்ற அந்த சொல்ல வச்சு செல்லாம அனஸ் என்ற சொல்லோ, அஜ்வத் என்ற சொல்லோ, சஹி என்ற சொல்லோ வச்சு சென்னா அவர் ஒத்துக்குவாரா? ஏன்? அவர் தன்னை நான் பாரிஸ் என்று எதை வச்சு உணர்ந்திருக்காரு? உணர்ந்த நிலையை வச்சு உணர்ந்திருக்காரா? உடலை வச்சு உணர்ந்திருக்காரா? அப்படி மாமரம் உணர்ந்திருந்தா மாமரத்துக்கும் மாமரம் என்ற சொல்லே அறிஞர் இருப்பார்.
அப்படி இப்ப நான் உணர்ந்ததாலதான் என்ன எல்லாருமே என்ன பாஷையில என்றாலும் என்ன என்று சொல்லணும். நான் உணர்ந்திருக்கிறேன், நான் என்று உணர்ந்து வச்சிருக்கிறேன், அதுல சென்னத்தானே நான் ஏற்றுக்கொள்வேன். அப்ப கடல் மலை யாவுடமும் இந்த இதை ஏற்றுக்கொள்றீங்களா என்றால் அல்லாஹ் கேட்டான். இந்த இப்படி உணர்றத நீங்க எடுக்கிறீங்களா சுமக்குறீங்களா என்று கேட்டோன்னே இல்ல என்ன செஞ்சுட்டு மரத்தை என்னன்னா நாங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். மரத்தை என்ன அர்த்தம்? அப்ப அதெல்லாம் எங்க இருந்து அப்படி என்ன எயினிக்கு இருக்கிறது? அறிவுலே இருக்கி. எப்படி இருக்கி? அறிவாவே இருக்கி. அதுல இன்னும் எந்த மாற்றமும் ஏற்படல. ஆனா இவன் மனிதன் என்ன செஞ்சுக்கிட்டானா? சுமந்துக்கிட்டானா? எதால சுமந்தானா? அறியாமையால சுமந்தான். அவனு அறிஞ்சா சுமப்பானா? இப்ப நான் பாரிஸ் என்று நினைச்சிட்டு இருப்பானா? நான் அனசாபிஸ் என்று நினைச்சிட்டு இருப்பானா? நான் சஹி என்று நினைச்சிட்டு இருப்பானா? அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதால நான் ஒரு அந்த பொருளை இருக்கேன் என்று உடலை உணர்றேன். உடலை மையப்படுத்தி தானே நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். இது நான் எனக்கிட்ட உருவானதா உருவாக்கப்பட்டதா? யாரால? சரி, யாரால? நீங்களும் அவங்களாலே அவங்க தானே கட்டில நடக்கக்குள்ள பேர் வச்சு எனக்கு. நான் அவள்கிட்ட வந்த உடனே நான் அனசாபிஸ், நான் என் பேர் அனசண்டு நான் சொன்னியா, அவ எனக்கு அனசண்டு பேர் வச்சியா? அப்ப காலப்போக்குல அதை நான் சுமந்துக்கிட்டேன். அறிஞ்சு சுமந்தனா அறியாம சுமந்தனா? இதுவரைக்கும் நான் அஜுவதண்டு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா அறியாம சுமந்துட்டு இருக்கிறீங்களா? எப்ப அறிய போறீங்க நான் யாருண்டு? அதுக்குரிய வழியை நீங்க தேடி இப்ப உங்களுக்கு வராது. நீங்க இங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்களா அறியாம? நீங்க சிருட்டிவா இப்ப சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. வேதம் செல்லுது அவர சுமையை நாங்க இறக்கி வைத்தோம் அப்படி சொல்லலையா வேதத்துல? அப்ப யார் இறக்கி வைக்கணும் இப்ப? அத உங்களுக்கு சுமக்க தந்தவன் தானே அந்த சுமையை இறக்கி வைக்கணும். நீங்க அறியாமையால சுமந்தா நான் அதை சுமந்திருக்கேன்டாவது தெரியுமா உங்களுக்கு? அறிஞ்சவனுக்கு தானே தெரியும் நான் இப்படி ஒரு சுமந்திருக்கேன். அறியாமையால எடுத்தவன் நான் இப்படி ஒரு சுமையை வாங்கியிருக்கேன் சுமந்துட்டு இருக்கேன் தெரிஞ்சிருக்குமா? அதனால தானே சிருட்டி அடிக்கிறீங்க நீங்க. அதனால நீங்க எல்லாத்தையுமே சிருட்டி என்று நினைக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு படைச்ச யாரு? நீங்க சிருட்டி என்று படைக்கப்பட்ட பொருள் இருக்கென்று உண்ட படைச்சது யாரு? நீங்க தான். அதுக்கு காரணம் என்ன? அறியாமை. அறியாமையால நீங்க சுமந்து கொண்டது. முதல் நீங்க சிருட்டி இல்லைங்கிறத நீங்க காணணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க நான் யாருங்கிறத கண்டுகொள்ளணும். அது நான் அஜுவதுங்கிறது தடை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? என்ன தெரிகிறது என்னென்று சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது மாமரம்ங்கிற சொல் இல்லையா? அது மாமரம் மரம் என்ன அதை சிந்திக்கணுமா? அது தென்னை மரம் என்னத்தை அதை சிந்திக்கணுமா? நான் அஜுவது என்னத்தை சிந்திக்கணும்னா யாரு? அனசாபிஸ். என்னத்தை நான் சிந்திக்கிறேன்? நீ நான் அனசாபிஸ் என்று சென்னையாண்டாவது சிந்திக்கலாமா இல்லையா? நான் யாருக்கிட்டையாவது நான் அனசென்று சென்னையா இல்ல எனக்கு அனசென்று பேர் வச்சியா? பேர் வச்சது நான் என்ன செஞ்சிட்டேன்? சுமந்துட்டேன். அறிஞ்சு நான் அனஸ்தான் என்று அறிஞ்சு சுமந்தனா அறியாம சுமந்தனா? ஏனென்றா அது அறியா பருவம். அறியாத நிலையில தந்துட்டாங்க சுமையை. நானும் என்ன செஞ்சிட்டேன்? சுமந்த மட்டுமா இப்ப கொஞ்சம் இறக்கி வைக்க நான் ஒரு கணமாவது
அப்ப எனக்கிட்ட எப்படி சிருட்டிகள் விடுபடுறேன்? முதல் நான் ஒரு சிருட்டியா இருக்கேனே. அப்ப தண்ணில நான் யார் என்று உணரணுமா இல்லையா? முதலாவது அப்ப நான் சிருட்டி இல்லைன்னு உணரப்பட வேண்டியது, உணரப்பட வேண்டிய பொருள் எது? அப்ப இதுக்கு நான் அஜ்வதுங்கிறது தடையா இருக்கா இல்லையா? அப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லைங்கிற சொல் கருத்தா இருக்கிற நிலை தான் நீங்க இருக்கிற நிலை. அது அறியாமையால நான் அஜ்வதன்று நீங்க சுமந்தத்தால இன்னும் தடையாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப நீயே உனக்கு நிந்திக்கும் படமே அது சாட்சி செல்லும். இப்ப சிருட்டி என்ற என்ன என்று விளங்குதா? சிருட்டியின் உண்மை சிந்தித்து தெளியும். இந்த சிந்தித்து தெளிஞ்ச இடத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், காட்டிட்டு இருக்கேன். இப்ப சிந்திச்சிங்களா இது தெளியும், இந்த தெளிவு வரும். அந்த சித்தம், அந்த அறிவு உண்மையில் நிலை கொள்ளுமெண்டா நிலையா இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த அறிவு. இப்ப சிருட்டிங்கிறதும் அறிவு, அது படைப்பில்லை. அது தன்னை நான் யார் என்று அறிந்து இருக்கிற நிலை, தன்னை நான் யார் என்று உணர்ந்து இருக்கிற இருப்பு நிலை. இதுதான் கலிமாவுடைய கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்கிறான்னு கேட்ட நிலை. இதுதான் ஹக்கும், ஹக்குமண்டா உண்மையும், ஹல்கும், ஹல்கண்டா படைப்பும், கருவும், கருவண்டா கரு ஆரம்ப ஆதி நிலை, கருவும் உருவும் கருத்தின் பிசகால் வேறாகும். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால், கருத்தை புரிந்தால், சொல்லை புரிந்தால் என்று எழுதலை இங்கே வசாது. கருத்தை புரிந்து கொள்றேன்னா கல்புல நடக்க வேண்டிய விஷயம் இது. உள்ளம் தன்னில் தானே உணர வேண்டிய விஷயம். உள்ளம் இனிப்பண்டு உணர்ந்த நிலை மாதிரி ஏற்பட வேண்டிய ஒரு விஷயம். உள்ளம் இனிப்ப தன்னில உணர்ந்துச்சா இல்லையா? அந்த அனுபவத்தை உள்ளம் வச்சிருக்கா இல்லையா? இப்ப கல்பு இனிப்ப உணர்ற நேரம் இனிப்பண்டு ஒரு கொஞ்சமாவும் கல்பண்டு ஒன்றும் இருந்துச்சா? அங்க உள்ளமே இனிப்பாகவே இருந்துச்சா? அந்த நேரம் வேற என்னையாவதாக உள்ளம் இருந்திருக்குமா? அப்ப உணர்ந்த நிலை, உணர்வு நிலை, உணரணும் என்று சொல்ற இதெல்லாம் ஒரு நிலையாகவே இருக்கிறது, ஒரு தத்துவம். அப்ப சிருட்டி இல்லை, இல்லல்லா என்று இருக்கிற கருத்து நிலை. இந்த களிமா உணர்த்தும் கருத்தை புரியணும். இதுதான் அந்த உணர்ந்த நிலைங்கிறது. கல்பு உணர்ந்ததான் புரியும். அது சொல்லி கேட்டெல்லாம் புரியாது. அதுக்குத்தான் உணர்த்தி தாரத்துக்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. உணர்ந்தவங்க உத்தமர்கள் உணர்த்தி தாரத்துக்கு சிரமப்பட வேண்டிய காரணம் தான். புத்தகமும் பாட்டும் 6666 வசனமும் இறக்கி அந்த உள்ளபடி காட்டி தாரத்துக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏனென்றா அதை உணர வேண்டியது கல்புதான். அது இயல்பா அது உணர்ற நிலைக்கு அந்த கல்பு வரணும். அப்ப அது முதல் அந்த கல்வி என்ன செய்யணும்? தன்னை சிருட்டி இல்லைன்னு காணணும். முதல் அது காண்றேன்னா என்ன செய்யணும்? சிருட்டி என்று இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கணம் லா இலாஹ என்று சொல்ல கொண்டு ஒரு கணம் மறக்கணும். அந்த மறக்கிற நேரம் அந்த உள்ளத்தை காட்டித்தார நினைவையும் விட்டுறக்கூடாது. அந்த நினைவு என்று சொல்றதுதான் அறிவு. அது உறக்கத்துக்கு போயிடுது. அதையும் உறக்கத்துல போட்டு விடுறோம் நாம. அதை கொஞ்சம் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிறேன்னா என்ன? நினைவை அப்படியே வச்சுக்கிறது. இப்ப நான் நினைவை வச்சுக்கங்க உங்கள்கிட்ட சென்னது ஒரு அறிவு. இதை விட்டுறாங்க. இது அறிவு, இவ்வளவுதான். அதுக்குள்ள போய் இருந்துக்கிட்டு நினைவை வச்சுக்கிறேன்டா என்ன ஏதெல்லாம் நிறைய சிந்திக்க சொல்லுவான். இது அறிவு. அறிவுதான் இந்த தந்திரிக்கு ஒழிப்பு விட்டுருக்கு. அறிவு நினைவை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட தாரது ஒரு அறிவு. தட்டி ஒழிப்பிரிக்கு. அதை உறக்கத்துக்கு கொண்டு போகாம வச்சிருந்தீங்களா அது என்ன செய்யும்? அந்த நினைவுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் மலக்கூத்துடைய ஆழம். மர்மங்கள் புலப்படும், மறைவின்றி உணர்வாய்.
எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரிய வேண்டி வந்துட்டு இருக்கும். இது என்ன? இந்த குவளையமா இருக்கிறது தான். இப்ப நீங்க மாமரம் வேண்டா என்ன என்று நீங்க உணர்வீங்க. எப்படி உணர்ந்து இருக்கிறத உணர்வீங்க? அதை உணர்ந்து இருக்கிற ஆள் நீங்க தான். அதை என்னன்னு உணர்ந்தீங்களோ அப்படியே உணர்வீங்க. அப்படி உணர்றதுதான் அந்த பாஷையிலேயே அதோட பேசுறது. இப்படி எல்லாமே பேசுற நிலையோடு வரும். இப்போ உறவாடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க கற்பனை கண்டிப்பா போவீங்க. இப்ப நான் இப்ப சென்ன விஷயத்தை கேட்டோம். அதனால கற்பனை போகாம அனுபவத்துல காணலாம். அதுக்குரிய வழியை காட்டி தந்திருக்க அவஸ்தை. காணாததுக்கு நாமளும் இன்றைக்கு தெளிவு கண்டுகிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்போ. அப்ப இதையும் கேட்டு இதையும் தெளிவு காண்றதுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கும் டைம் இல்லைண்டா அதை விட்டு தள்ளுங்க. அதுல முத்திரை இடிக்கி நித்திரையில கிடக்காக தட்டி நித்து வேணுமென்று தூங்குறாங்க. எப்படி தட்டி ஒழுப்புறாங்க? அப்ப அதை விடுங்க. அதுக்கு இன்னும் காலம் கிடக்கு. அதை ஒன்றும் செய்யல நம்மளால. அது நம்மளை ஒளிப்பி கிளிப்பி விடணும் கடமை நமக்கு கிடையாது. அப்ப இப்ப சிருட்டி என்றா என்ன, சிருட்டிகள் என்றா என்ன? இப்ப குன் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆனதை குறைவின்றி உணர்வாய். அப்ப இந்த குன் என்ற சொல் கொண்டு ஆனது அந்த சொல் வந்த அதே கணமே அதுக்கும் ஆகிட்டா இந்த சொல் தான் வந்த. இப்ப குன் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆகியிருந்தா அந்த சொல் தான் குவளையமா ஆகிருக்கு. அப்படித்தானே? சொல் உயிர் உள்ள சொல் இல்லாட்டி அந்த சொல் தான் உயிர். படைத்தவன் சொல்லை மறந்த மடையனாய் மகிஷர்ல ஒழும்ப கூட. இப்ப படைத்தவன் சொல்லண்டா என்ன அர்த்தம்? செல்லுங்க ஆபம். உறவாட்டத்தில் இருக்கிற யாராவது ஒரு மாணவன் இந்த நுட்பத்தை செல்லுங்க ஆபம். பாப்போம் யார கல்புல அது வருகுது. படைத்தவன் சொல்லுங்கிறது படைத்தவன் சொல்லுங்கிறது கோலயம் ஆனதுதான். அதுதான் இப்ப நான் சொன்னது. அது அங்கால இருக்க நுட்பம். அதுல படைத்தவன் சொல்லை இந்த ரெண்டையும் தான் சொன்னீங்க. நான் சொல்லியிருக்கேன். படைத்தவன் சொல்லை தெளிவா சொல்றாங்க உஸ்தாது. உணர்ந்த நிலை தெய்வீகநாதமா படைத்தவன் சொல்லைதான் பார்த்துக்கோ நிக்கிறோம். எல்லாரும் சொல்றது சொல்லுதான் குவளை. எல்லாரும் சொல்றது சரி. நீங்க இப்ப சொல்ற கருத்து யாரு சொல்றதும் பிழை இல்ல. இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேல வாங்கல. திரும்ப சொல்றேன். இது தெளிவா விளங்கின உடனே விளங்குறது சொல். படைத்தவன் சொல்லை ஞாபகமா? அதுக்கும் சரி. நான் நீங்க சொல்ற எதையும் பிழை என்று சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வரணும். படைத்தவன் சொல்லை மறந்த மனிதனாய் மகசரில் எழும்ப நேரும். ரைட். நான் இப்ப சொல்றது அப்படியே ஃபுல்லா சொல்லல. இப்ப படைத்தவன் சொல்லை என்றோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? படைத்தவன் சொல்லை. இந்த ரெண்டு வசனத்துக்குள்ளே அது என்ன சொல்றாங்க? படைத்தவன் சொல்லுங்கிறது அவர் உணர்ந்த நிலைதான். படைத்தவன் சொல்ல படைச்சிருக்கான். அண்ணா என்ன? படைத்தவன் சொல்ல படைச்சிருக்கான். இப்ப சொல்லுத்தான் படப்பட்டிருக்கி. நுட்பம் பிடிபடலையா? இத மறந்த மடையன மனுஷர்ல ஒழும்பாதங்க எங்காக பிடிபட்டிச்சா? இப்ப குன் என்ற சொல்தான் குன்ங்கிற சொல்தான் படைக்கப்பட்டது. அஜிவத் மஜிதன் சொன்ன ஆரம்பத்துல சொல் அந்த சரி அவர் களிமாண்டாரு. இல்ல சொல் கொண்டு கோலயமானது சொன்னாரு. அது சொல் கொண்டு குவளையமானது இல்லை. இப்ப நான் சொல்றது சஜா. இப்ப இன்னும் இந்த நுட்பத்துக்கு இன்னும் வாங்க. இப்ப படைத்தவன் சொல்ல என்றா எதை படைச்சிருக்கான்? சொல்ல படைச்சிருக்கான். இப்ப குவளையம் என்றா என்னது? அண்ணா சொல் கொண்டு கோலயமாயி. இப்ப ஆயினையா ஏமர கட்டுண்ட நிலைக்குள்ள வாரீங்க. அது வரையலாம இல்ல லேசில புடிபடாது. இருந்தும் திரும்ப அந்த கட்டுண்டத்துக்குள்ள வராம வாங்கல. படைத்தவன் சொல்லை தெளிவா சொல்றாங்க. படைத்தவன் சொல்லை என்றா ஒருத்தன் இருக்கான் சரியா, அவன்ட சொல்லண்டு எடுக்கும். இன்னொரு கருத்து எடுக்கும். படைத்தவன் சொல்லை என்றா அந்த படைத்தவன் என்று சொல்றது என்ன சாமா? சொல். அது என்ன பாஷையில?
அது அவற்ற பாசையில ஆ அவற்ற பாசை அவரோட பாஷை தான். என்ன பாஷை, என்ன மொழி? தெளிவுபடுத்துற அந்த அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. ஏன்? ஏனடா இங்க இருக்கிற எந்த பாஷையிலையும் சொல்லல அந்த சொல்ல. அதான் படைச்சது. அந்த சொல் தான் இன்னும் நீங்க பார்க்கிறதெல்லாம். இறையோனின் பேச்சை இம்மையிலும் பார்க்கலாம். மறுமையில் இறையோனின் பேச்சை இன்னும் நுட்பமாகணும். நம்மட கல்பு இன்னும் பயணிக்கணும், இன்னும் வரணும், இன்னும் ஒருநிலைப்படணும். இதெல்லாம் தெளிவாக உணரப்படுறேன்டா. இப்ப அந்த சொல் தான் தூய சொல்லது, களிமாங்கிறது. இந்த களிமாங்கிறத தமிழ்ல நாம சொல்லண்டு சொல்றோம்பா. இந்த களிமாவை சில இடத்துல ஒஸ்தாது சொல்லண்டு கூட சொல்லலாது, கருத்திலேயே உணர வேண்டியிருக்கிறது. அப்படி நுட்பமாக வரணும். அது படைத்தவன் சொல்லை என்றா அந்த படைத்தவன் என்கிறதே சொல்தான். அதை ஒருத்தன் படைச்சான் என்ற அர்த்தம் இல்லை. அதை மறந்த மடையனாய் இப்ப ஞாபகம் திக்ர் செய்யற என்னத்துக்கு? அந்த சொல்ல ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு தான் திக்ர் செய்யறேன். அதை மறந்த மடையனாய் மனுஷர்ல உடம்பாரு. சரி, நாம இது போதும், இன்றைக்கு போதும் தானே இன்றைக்கு. சொல்லுங்க. இப்போ அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க பாத்தீங்களா, பேரிடி சத்தம் கேட்டது உலகம் உண்டாச்சுன்னு சொல்றாங்கல்ல. இப்போ விஞ்ஞானிகள் சொல்லி எப்படி ஒரு பேரு சத்தம் கேட்டது உலகம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேரு சத்தம், பெரிய பேரிடி போன்ற சத்தம், ஆ சத்தத்தினால அந்த உலகம் உண்டாச்சு அப்படின்னு. ஓ, அதே ஒவ்வொரு ஆட்கள் அவர்களுக்கு விளங்கின கருத்தோட சொல்றாங்க. அந்த இந்துக்களை அவங்க சொல்லுவாங்க ஓங்காரநாதம் என்று, ஓங்காரநாதம் என்று சொல்றாங்க. அதை ஒஸ்தாது ஒரு கட்டத்துல விளக்கி தராங்க. வேதம் செல்லுது குன் ஆகுங்கிற சொல் கொண்டு கோலயமானது. இது அறிவு ரீதியாக எடுக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த இன்னும் சொல்லப்படுற இடத்துல இவங்க காட்டுற இதெல்லாம் நுட்பமா கொண்டு போய் சேர்க்காது. விஞ்ஞானம் ஒத்து வருது அப்படின்னு விஞ்ஞானம் ஒத்துக்குது. விஞ்ஞானம் ஒத்து வரும், வரத்தானே வேணும். ஏண்டா உள்ளது நாதம் தானே. தெய்வீக நாதம் என்று சொல்றதும் ஆகு என்று சென்னதும் இந்த என்ன அடிக்கடி நான் சொல்ற உறவாட்டத்துல என்ன பெரியோனின் திருவசனம் பிழையாக காணாதடா, பெரியோர்கள் அனுபூதி பிழையாக காணாதடா, பிடிவாதம் வேண்டாமடா. அப்ப இதுக்கு மிச்சம் தூரம் போகணும், நாம பயணிக்கணும். அப்ப இப்ப ஏற்கனவே விளங்கினத்தை விட ஒரு படி மேல போய் விளங்குற அளவுக்கு பாட்டுல எழுதிருக்கான்னு சொல்றோம்பா. அப்ப அதுகளை எல்லாம் பேசுற கதைக்கிறேன்னா உறவாட்டு நமக்கு சரி வராது, எல்லாருக்கும் புரியாது. இப்ப நீங்க தூரம் போகணும்னு சொல்றீங்க, உஸ்தாது சொல்றாங்க அண்மையில் உண்டு உன் கண்ணை திறன்னு சொல்றாங்க. சாந்தி உன் கண்ணை திறன்னு சொல்றாங்க. தூரம் போய் கண்ணை திறக்கணும் பக்கத்துல இருக்கா. அண்மையில் உண்டு என்றா கூடவே இருக்குங்கிறதா அர்த்தம். அண்மையில் உண்டா கூடவே இருக்கின்ற அர்த்தமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அர்த்தமா? அண்மைங்கிற கிட்டத்தானே. கிட்டத்தானே, கூடவே இல்லையே. அண்மையிலங்கிறது மிச்சம். அதை விட இன்னும் சொல்றாள் உடனிருக்கும் இறைவனோட உறவாட சொல்றாளே. அப்ப இது ஏன் தூரம் போகணும் என்று சொல்றேன்டா, அந்த அந்த கல்வி இன்னும் அந்த நிலைக்கு வரல என்கிறதுதான் அர்த்தம். அதுக்கு உள்ளம் இதை உணர்ந்து கொள்ற இடத்துக்கு உள்ளம் வரல. இப்ப எயினிக்கு வந்திருக்கேன்னா ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இன்னும் வரணும், இன்னும் வரணும், இன்னும் வரணும்ங்கிற அர்த்தம். வந்துட்டேன்டா அர்த்தம் இல்லை. இப்ப சாதாரணமா வகுமும் மகிழ்ச்சியோட இருக்கிறவங்களே நாம நல்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டோம், நமக்கு ஒரு தெளிவு வண்டி ஏற்பட்டுக்கிட்டு அதுல நின்றுறாங்க. இதுக்கு எங்க ஏற்பட்டிருக்கேன்னா அது வகுமும் மகிழ்ச்சியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்க சொல்லக்குள்ள விளங்குது அவ எங்க இருந்துகிட்டு அந்த தெளிவை கண்டிருக்காங்க. அப்ப நான் கூட வகுப்பு மகிழ்ச்சியிலிருந்து தான் இந்த தெளிவை கண்டிருக்கேங்கன்னு சொல்லாம
அவங்களுக்கு என்ன செல்லலாம், கொஞ்சம் தூரம் போகணும் அப்படித்தானே செல்லலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் வரணும் அப்படி சொல்லப்படுறதுதான் அது. கண்ணை திறந்துட்டீங்களா அண்மையில் உண்டு. வியாழக்கிழமையில அந்த கண்ணை திறக்கிற வேலை நாம பார்க்கோம். ஆனா வியாழக்கிழமை மட்டும்தான் சிலர் பார்க்காங்க. மற்ற நாளையில அதுக்கு டைம் எடுக்காக இல்லை, ஒதுக்குறாக இல்லை. இது நமக்கு எனக்காக செய்யற மாதிரி செய்ய வேணாம். செஞ்சு எதுக்கு நடக்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க செய்ய, இல்லையா வளமையா இருக்கிற மாதிரி நீங்க இருங்க. யாரும் கட்டாயப்படுத்தல. விளங்கிட்டா? இப்ப நாம ஒரு பயிற்சியத்தாரைன்னா தொடர்ந்து செய்யறதுக்கு செஞ்சா அதுல பலன் கிடைக்குமா இல்லையா? செஞ்சா கண் திறந்திருக்கும், கண் திறக்கும். நான் இப்ப அதுதான் நான் ஆரம்பத்திலையும் சொன்னேன், முராக்கபாவுல சிந்திக்க வேண்டியது விளங்கி அறிய வேண்டிய விஷயம் என்று காட்டினது சிருட்டிங்கிறது. நமக்கு 20, 30, 40 வருஷமாயும் இந்த சிருட்டி என்ற என்ன என்ற உண்மை சிந்தித்து தெளிஞ்சி அறிவுல நிலை கொள்ளலேண்டா. அப்ப நாம முராக்கபா பண்ணையும் இல்லை, சிந்திக்கலேன்னு தானே அர்த்தம். அதை சிந்திச்சிருந்தா அது நிலை கொண்டிருக்குமா இல்லையா? நான் சிந்திக்கந்தான் அது நிலை கொள்ளுது இல்லைன்றா என்ன அர்த்தம்? நம்மள பிள்ளை இல்ல அதுல பிள்ளை இருக்கின்ற அர்த்தம். அப்படி எடுக்கலாமா? அப்ப நாம சரியா சிந்திக்கல. அப்ப அது மாதிரி அண்மையில் உண்டு, கண்ணை துறங்கல. நான் பக்கத்தில் இல்ல, கூடவே இருப்பேன். ஹக்குத்தானே, தூர போக தேவையில்லை. ஒன்று பிரான நரம்பை விட சமீபமா இருக்கானா, அவன் உறவாடிக்கொண்டே இருக்கான் அவங்களோட எக்கணமும். அவன் பேசுற பேச்சு எப்படி இருக்கும் என்று நமக்கு புரிந்து கொள்ற இடத்துல நாம இல்லை. அதுதான் சிரமம். சரி, நாம இதோட நிப்பாட்டுவோம். சரி, எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும். வலைக்கும் ஸலாம்.